ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹைடா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புறேன்டா. ஓகேடா, நம்ம இன்னைக்கு டே குக்கோட 2/2 நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஹெச்எஸ் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமோஜனை மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, இதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஜங்கு கிட்ட நான் இதுக்கு மேலே ஒன்றை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு திரும்பி கூட பார்க்காம தேங்க அப்படியே வாக் பண்ணி போயிருப்பாரு. ஜங்குக்கு இப்போ வரைக்குமே எதுவுமே பேசாமல் அப்படியே நின்றுட்டு மட்டுமே இருக்காரு. தேங் போகிறத மட்டுமே பார்த்துட்ருக்காரு. தேங் எதுவுமே பேசாமல் அப்படியே கார் எடுத்துகிட்டு ஒரு பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்காரு. பயங்கரமாக அழுதுகிட்டே போயிட்டுருக்காரு. இப்போ தேங்கோட ஃப்ரெண்ட் கால் பண்ணுறாரு. என்ன மச்சான் ஆச்சா? என்ன ஆச்சா? எல்லாம் முடிஞ்சிச்சு மச்சான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் நானே முடிச்சு வச்சுட்டேன். என்னடா சொல்கிற? என்னடா பண்ணி வச்சா? நீ சொன்னது மச்சான் கரெக்டா? நீ சொன்னது தான் மச்சான் கரெக்டு. ஃபஸ்ட்டே என் மரம் மண்டைக்கு புரியவே இல்லை மச்சான். அவன் கிடச்சிட்டா எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்கும். அவன் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான்டா நான் யோசித்தேன். எங்கள் அப்பனை நான் யோசிக்கவே இல்லைல்ல. எல்லாவுக்கும் எதிரியே என் அப்பா மட்டும்தான்டா. எல்லாவுக்கும் எதிரி என் அப்பந்தான். என் லைஃபுக்கு எதிரியுமே என் அப்பந்தான் மட்டும்தான்டா. வேறு எவனும் கிடையாது மச்சான், வேறு இடமுமே கிடையாது. என்னடா ஆச்சு? என்னடா பண்ணி வச்சா? இதுக்கப்புறம் நான் ஜங்குக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்டா. அவன் பாவன்டா, ஏற்கனவே என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இதுக்கப்புறம் அவனை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது மச்சான். அதான் அவன்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டான். இதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உன்னை கால் பண்ணி நான் டென்ஷன் பண்ண மாட்டேன். உன்னை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே உன்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட அந்த கான்ட்ராக்டை முடிச்சுட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை மச்சான். என் 4 வருஷம் இல்லை முடிஞ்சிருச்சு மச்சான், மொத்தமும் முடிஞ்சிருச்சு மச்சான். டே சரி சரி, நீ இப்போ எங்கே இருக்கன்னு சொல்கிற? எங்கே இருக்கண்ணா தெரில மச்சான். எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது அவனை நான் மறக்கணும், அது மட்டும்தான் மச்சான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில மச்சான். அவ்வளோ ஈஸியெல்லாம் அவனை மறக்க முடியாது மச்சான். ஏன்னா அவன் எல்லாமாவும் எனக்கு இருக்கணும்னு நினச்சான். ஆனால் இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுன்னா முடியல மச்சான், ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காரு. சரிடா, எங்கே இருக்கேன்னு சொல்ல, நான் வரேன். இல்லை மச்சான், நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் உனக்கு அப்புறமேட்டு கால் பண்ணுறேன். டேய் என்னடா இருக்கு சொல்கிறேன், எங்கே இருக்கேன்னு சொல்ல. டேய் அப்படியெல்லாம் சித்தெல்லாம் போயிட மாட்டேன். அவ்வளோ பெரிய கோலை ஒன்றும் உன் ஃப்ரெண்டு கிடையாது, தெரியுமில்ல? எனக்கு தெரியும்டா, நீ எங்கே இருக்கேன்னு சொல்கிறா. நான் இருக்கேன்டா, நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் அப்புறமேட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டேன். ரொம்ப சைலண்ட்டான ஒரு பிளேஸில் காரை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே காருக்குள்ளே மட்டும் அப்படியே உட்காந்துட்டு அந்த ட்ரைவ் பண்ணுவாங்களடா அந்த அங்கே அப்படியே அவருடைய ஹெட்டை வச்சுட்டு ரொம்ப சைலண்ட்டாக படுத்துட்ருக்காரு. அவருக்கு விடாமல் ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு. தேங்க ஒரு கடத்துக்கு மேலே டென்ஷன் ஆகிட்டு, ஹலோ யார் அது, எதுக்கு விடாமல் கால் பண்ணிட்டே இருக்கீங்க? அதான் ஒரு வாட்டி ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா தெரியாதா உங்களுக்கு? ஜங்குக் 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 எங்கடா இருக்க? ஜங்குக் டேய் என்னாச்சுடா, எதுக்குடா அழுகுற? ஜங்குக் தயா, ஜங்குக் எங்கே இருக்கன்னு சொல்லு. தயாங் எங்கே இருக்க? நான் அவனை இப்போ பார்க்கணும் போல இருக்க. எங்கடா இருக்க? எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் வரேன். நீ எங்கே என்ன விட்டு போனியோ அங்கேயே தான் நின்றுட்டுருக்கேன். என்ன அங்கே என்னடா பண்ணுற? இன்னமும் எனக்கு போக தோணல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல தயா. என்னை வந்து கூட்டிகிட்டு போறியா? லூசாடா நீ, எங்கள் அப்பங்கார ஏதாவது பண்ணிட போகிறான்டா. அங்கே என்னடா பண்ணுற நீ? நீ 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 ஃபஸ்ட்டு அந்த ஆஃபீஸை விட்டு வெளியே வா. நீ வர வரைக்கும் நான் போக மாட்டேன். டீ பைத்தியமாக பிடிச்சிருக்க உனக்கு, ஏன்டா அப்படி பண்ணுற? தயா என்னை வந்து கூட்டிகிட்டு போ. சரி நான் வரேன். நீ அங்கேயே இரு. எங்கள் அப்பன் கண்ணில் மட்டும் பற்றாதடா, உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவான்டா.
அப்படியே பண்ண என்ன பண்ணுவேன்? எங்கள் அப்பங்காரனை கொன்றுவேன்டா. அவனை சும்மாலாம் விட மாட்டான். சத்தியமாக சொல்கிறேன், கொன்றுவேன். நான் மட்டும் உயிரோடு இருந்துருவேன்னு நினச்சிடாத. நானும் கூடவே வந்துடுவேன்டா. நீ அங்கேயே இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் செம்ம ஃபாஸ்ட்டாக காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது தேங்கோட கார் ஸ்ட்ரெயிட்டாக தேங்கோட அப்பாவோட ஆஃபீஸ்க்கு தான் வருது. அங்கே பார்க் பண்ணிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த காரை விட்டு இறங்கி ஓடி வராரு. அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டிஎஸோட, அவர் பாடி ஃபுல்லாக அவ்வளோ வெட்டாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பயந்து போயிருப்பார். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அந்த இடத்துல நின்று பார்க்குறாரு. ஜங்குக் ஒரு இன்ச் கூட நகர்ந்துருக்க மாட்டார். அதே இடத்துல அப்படியே நின்றுட்டுருக்காரு. இப்போது தேங் இதை பார்த்துட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட அடுத்த செகண்ட் ஜங்குக் அப்படியே டோன் பண்ணி அழுதுகிட்டே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து தேங்க அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. தேங்க் இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டு ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிட்டு சாரி சாரி தயாங், என்னை மன்னிச்சிரு. நான் உன் லவ் புரிஞ்சிக்கவே இல்லைல்ல. சாரிடா, என்னை மன்னிச்சிரு. ஜங்குக்கு என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியல. தயாங் ஐ லவ் யூ. தயாங் ஐ லவ் யூ ஸோ மச். தயாங் என்னை மன்னிச்சிரு தயாங். எனக்கு பயமாக இருந்துச்சு தயாங்க, அதனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். சாரி தயாங். ஐ லவ் யூ தயாங். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ தயாங் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழுதுட்ருக்காரு. இங்கே தேங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டுருக்காரு. ஹக் பேக் பண்ணல, அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜங்குக் அப்படியே அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு தேங்கோட ஃபேஸ் அவ்வளோ அழகாக கப் பண்ணிட்டு தயாங், உன்னால் என்னை விட்டு இருக்க முடியுமாடா? என்னை விட்டு பூரன்னு சொல்கிற. உன்னால் என்னை விட்டு இருக்க முடியுமா? இருக்க முடியாது தான். ஆனால் உனக்கு தான் என்னை பிடிக்கவே இல்லைல்லடா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லி அதை ஃபில் கூட பண்ணியிருக்க மாட்டார். இப்போது ஜங்குக்கோட லிப்ஸ் தேங்கோட லிப்ஸோட அட்டாச் ஆகுது. தேங்க அப்படியே நிற்கிறாரு, எதுவுமே பேசாமல், புஷ் பண்ணாமல், அவர் லிப்ஸை மூவ் பண்ணாமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காரு. தேங்கோட ஐஸ்லேருந்து அப்படியே டிஎஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்கு. இப்போது ஜங்குக் ரொம்ப அழகாக ரொம்ப சாஃப்டாக தேங்கோட லிப்ஸை அப்படியே அப்பர் லிப் லோயர் லிப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது தேங் அப்படியே பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரெண்டு பேருமே அவ்வளோ அழகாக அவ்வளோ க்யூட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஜங்குக்கோட ஃபேஸ் அவ்வளோ அழகாக கப் பண்ணிட்டு என்ன லவ் பண்ணுறியா? சொல்லுடா, என்ன லவ் பண்ணுறியா? ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறதையா. உனக்காக தான் உன் கம்பெனிலேயே வந்து ஜாயின் பண்ணேன். அப்படி ஏன்டா என்னை அவாய்ட் பண்ண? எனக்கு பயமாக இருந்துச்சு தயா. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஒரு தடவை அப்பா கூப்பிட்டு என்கிட்ட பேசினாரு, என்னை ரொம்ப மிரட்டினாரு. எனக்கு பயமாக இருந்துச்சு. அதனால தான் நான் அவன்கிட்ட எதுவுமே சொல்லலை தயா. ஆனால் எப்போ எனக்கு எந்த பயமும் இல்லை. ஏன்னா நீ என் கூடவே இருப்பல்ல. சொல்லுதயா, என் கூடவே இருப்பல்ல. கண்டிப்பாக இருப்பேன்டா, உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஒருத்தரோட ஃபேஸ் இன்னொருத்தர் பார்த்து அவ்வளோ அழகா லவ் யூன்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக சொல்லிகிட்ருக்காங்க. இப்போது அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஜங்குக்கோட வீட்டுக்கு முன்னாடி தான் ரெண்டு பேருமே நின்றுட்டுருக்காங்க. சரிடா, நீ உள்ளே போ, நான் கிளம்புறேன். சரி தயா, நீ கிளம்பு. போகிறேன். ஜங்குக், சொல்லுதயா. நான் அது நான் போகணுமா? என்ன கேட்குற? எனக்கு புரியல. இல்லை, நான் போகணுமான்னு கேட்டேன். போ. ஐயோ, படுத்துறானே. அது
ஜங்குக், நான் கேட்குறது உனக்கு புரியுதா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியாடா? என்ன கேட்குற எனக்கு புரியல. தியாங், தியாங் என்ன பண்ணுற? எனக்கு உன்னை விட்டு போக எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா. கூடவே இருக்கணும்னு தோணுது. இப்போவே உன்னை ஃபுல்லாக எடுத்துக்கணும்னு தோணுது. தியாங், தியாங், தியாங் என்ன பண்ணுற? தியாங், நம்ம 2 பேரும் வீட்டுக்கு வெளியே நின்றுட்டுருக்கோம் தியாங். தியாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் செம்மையாக மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்காரு. தியாங் அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸ் அவ்வளோ அழகாக கப் பண்ணிட்டு ஜங்குக்கோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இது ஜங்குக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீல் வருது. தியாங், தியாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ தியாங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே ஜங்குக்கை லிப் பண்ணுறாரு. தியாங் என்ன பண்ணுற? ஏதோ பேசாத. தியாங், தியாங் என்ன பண்ணுற தியாங்? அம்மா வேற வீட்டில் இல்லை தியாங். என்ன, என் மாமியார் வீட்டில் இல்லையா? இல்லை தியாங், என்ன பண்ணுற தியாங்? தியாங், ஜிமினும் வீட்டில் இல்லை, இப்படி பண்ணாத தியாங். எனக்கு கீழே இருக்கிட்டு தியாங். என்ன, ஜிமினும் இல்லையா? நல்லதா போச்சே. அம்மா எங்கே உன் பெட்ரூமு? எதுக்கு கேட்குறேன்? தியாங், தியாங் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் தியாங் அதை கொஞ்சம் கூட கதலையே போட்டுக்காம அப்படியே ஜங்குக்கோட பெட்ரூமுக்கு தூக்கிட்டு போகிறாரு. அந்த பெட்ரூமை ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக தியாங்கோட ஃபோட்டோஸ் தான். ஏய் என்னடா அது? அது அது தியாங், தியாங் லிப்ஸை விட்டு தியாங். ஏய் உனக்கு என்ன இவ்வளோ பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொன்ன அடுத்த செகண்ட் ஜங்குக் அப்படியே அந்த பெட்டில் போய் விழுகிறாரு. ஏன்னா தியாங் அவ்வளோ ஃபோர்ஸாக அந்த பெட்டில் போட்டிருப்பாரு. ஜங்குக் அப்படியே ஒரு ஜம்ப் எடுத்து அப்படியே படுக்கிறாரு. தியாங் என்ன, தியாங் 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 என்ன பண்ணுற தியாங்? ஷூட் எதுக்கு தியாங்? ஏன் தெரியாதா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு? தியாங், தியாங் கை எடுத்தையாங். டேய், உன் பாடிக்கும் நீ பேசுகிற இந்த க்யூட்டான வாய்ஸ்க்கும் சீரியஸாக சம்மந்தமே இல்லை தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு தியாங் அப்படின்னு சொல்லிட்டு தியாங் அப்படியே ஜங்குக்கோட ஷர்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அந்த ஃப்ளோவில் போடுறாரு. அவருடைய ஷர்ட்டையும் ரிமூவ் பண்ணி அந்த ஃப்ளோவில் விலகுது. ஜங்குக் அப்படியே தியாங்கோட பாடி ஃபுல்லாக அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்த்துட்ருக்காரு. என்னடா? அது அது வந்து தியாங் தியாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டுக்கு செம்மையாக மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்காரு. தியாங் ஜங்குக்கோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணி அங்கங்கே பைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. தியாங் தியாங் மெதுவாக பண்ணு தியாங். தியாங் வலிக்குது தியாங். வலிக்குதா? இதெல்லாம் நான் எவ்வளோ நல்லா ஆசைப்பட்டேன் தெரியுமா? இதெல்லாத்தையும் நான் ஃபுல்லாக எடுத்துக்கணும்டா. இன்றைக்கி ஃபுல்லாக எடுத்துக்க போகிறேன். தியாங் இதுக்கு தியாங் பேண்ட் ஜிப் ரிமூவ் பண்ணுறேன். நீ ஏன் இவ்வளோ அழகாக இருக்கன்னா அது அப்படின்னு சொல்லிட்டு தியாங் அப்படியே ஜங்குக்கோட பேண்ட் அன்கிளிப் பண்ணி அப்படியே கீழே அந்த ஃப்ளோவில் விழுகுது. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. தியாங் 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 என்ன தியாங் பண்ணுற? டேய் செம்மையாக வச்சுருக்கா. ஏய் சூப்பராக இருக்குடா. இது அப்படியே தியாங் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் செம்மையாக மூவ் ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக் அப்படியே செம்மையாக மூவ் ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா தியாங் செம்மையாக ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்காருங்க கீழே. ஜங்குக் அப்படியே அந்த பெட்ஷீட்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிட்டு தியாங் தியாங் ஒன்று தியாங் தியாங் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தியாங். எனக்கு ஒரு மாதிரி என்னென்னமோ பண்ணுது தியாங். என்ன பண்ணுது? என்னடா பண்ணுது?
அது அது என்ன ஸ்டொமக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸ் பறக்குதா? ம் அது தயாங் 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 மேலே வா தயாங், பண்ணாத தயாங் தயாங், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தயாங் தயாங் தயாங், போது தயாங். என்ன போதுமா? இப்போ தானே ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே போதுங்கிற? ம் தயாங், நீ ட்ரிங்க் பண்ணியிருக்க? வேணாம், இது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தயாங். நீ ரொம்ப ஹாஷாக ஹேண்டில் பண்ணுற, அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஹேவன் ஃபீல் கொடுக்குதா? அதுக்கும் மேலே ஏதோ பண்ணுதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டுக்கு செம்மையாக மூவ் ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. தேங் அப்படியே செம்மையாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. தேங் தேங் போதும் தேங், என்னால் முடியல தேங், தேங் ஒரு மாதிரி இருக்குது தேங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் செம்மையாக மூவ் ஆன் பண்ணிட்டே இருக்காரு. என்னடா இப்படி வச்சிருக்க, அப்புறம் எப்படா சும்மா விடுறது? சே, இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியாமல் போச்சு. இல்லைன்னு வச்சுக்கோயேன், உன்னை முதையே தூக்கி போட்டு எல்லாத்தையும் முடிச்சிருப்பேன். தேம் 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 லிப்ஸ் எடுத்தேன். டேய், இங்கே என்ன பண்ணுறீங்க? அந்த பெட் எதுக்கடா பிடிச்சிட்ருக்க? நான் இவ்வளோ ஹாட்டாக இங்கே பண்ணுறீங்க, என்ன பிடிக்க மாட்டியா? தேம் 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 எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல தேம். என்ன தெரியலையா? டேய், நீ என்ன பச்சை குழந்தையாடா? தேம் எனக்கு இதெல்லாம் தெரியாது. என்ன தெரியாதா? எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. என்ன பழக்கம் இல்லையா? என்னமோ நான் மட்டும் டெய்லியும் ஒவ்வொருத்தக்கிட்ட போயிட்டு வர மாதிரி பேசிகிட்ருக்கா. தயாங் தயாங் கையெடு தயாங், ப்ளே பண்ணாத தயாங், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தயாங், என்னென்னமோ பண்ணுது தயாங். அப்படி தான் இருக்கும். சரி, சீரியஸாக உனக்கு என்ன பண்ணணுன்னு தெரியாதா? எனக்கு தெரியாது தயாங். டேய், வெளில தேங்கோட பாய் ஃப்ரெண்டை மட்டும் வெளியில் போய் சொல்கிறாது, எனக்கே அசிங்கமாக இருக்குது. எதுவும் தெரியாதுன்னு சொல்லிருக்க. எனக்கு தெரியாததுன்னா தெரியாதது தானே சொல்ல முடியும். சரி, சொல்லிக் கொடுக்கட்டா? என்ன? சொல்லிக் கொடுக்க நான் ரெடி. கற்றுக்கிறதுக்கு நீ ரெடியா? அது தேம் ஒரு மாதிரி இருக்குது. அப்படி தாண்டா இருக்கும், போக போக சரியாயிரும். என்னடா, நான் இன்னும் எதுவுமே பண்ணல, அதுக்குள்ள 90 டிகிரியில் நின்றுட்டுருக்க. எதுவும் பண்ணலையா? நீ இப்போ என்னென்ன பண்ண தெரியுமா? நான் என்ன பண்ணேன்? லைட்டாக லிக் பண்ணேன், லைட்டாக டோஸ் பண்ணேன், அவ்வளோதானே. ஃபிங்கரை வச்சு இது பண்ணேன், வேறு எதுவும் பண்ணலையே. அதுக்கே 90 டிகிரியில் நின்றுட்டுருக்க. இன்னும் ஃபுல்லாக பண்ணா தயாங், போதும் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டுக்கு செம்மையாக மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஜங்குக் அந்த பெட்ஷீட் அப்படியே எடுத்து அவர் ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுறாரு. ஏன்னா தயாங் அப்படியே ப்ளே பண்ணிக்கிட்டே அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸ் கிட்ட வந்திருப்பாரு. பெட்ஷீட் எடுறா. எடுக்க மாட்டேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் எடுக்க. தயாங் தயாங் என்ன தயாங் பண்ணுற? எடு, இல்லைன்னா கடிச்சு வச்சிடும். எடுக்கிறேன். என்ன எனக்கு ஏதாச்சும் பண்ணுறா? நான் உனக்கு எவ்வளோ ஹெவன் ஃபீல் கொடுத்துட்ருக்கேன், எனக்கு எதுவும் பண்ணணும்னு உனக்கு தோணலையா? எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. கை கொடு. கையை கொடு. ப்ளே பண்ண. ப்ளே பண்ணடா. அப்படிதான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறா. போதுமா பத்தலை, இன்னும் ஃபாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு தேங் பாட்டுக்கு செம்மையாக மூவ் ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ ஜங்குக் அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு தேங் மேலே ஓவர் ஆகிட்டு அப்படியே லிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. தேங் செம்மையாக மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்காரு.
இப்படியே தான் அந்த நைட் அவ்வளோ அழகாக பாஸ் ஆகுது. இப்போ அப்படியே ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம்டா. இப்போது 2 பேருமே செம்ம டயர்டில் அவ்வளோ அழகாக 2 பேருமே ஒரு பெட்ஷீட்குள்ளே 2 பேரும் வித்தவுட் ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அழகாக ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்லோவாக அவருடைய ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஜங்குக் தயாங்கோட ஆர்ம்ஸ்குள்ளே அவ்வளோ அழகாக அவருடைய ஃபேஸை அவ்வளோ க்யூட்டாக வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்காரு. இப்போ தயாங் ரொம்ப சாஃப்டாக அவருடைய ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சொல்லிட்டு இருக்காரு. ஜங்குக் அப்படியே தூக்கத்திலேயே ஐ லவ் யூ தயாங், ஐ லவ் யூ. ஒய், தூங்கலையா நீ? ம், தூக்கம் வரல. ஏன் தூக்கம் இல்லை? இவ்வளோ டயர்டாக இருக்கா? தூக்கம் வரலையா அண்ணா? ம், தூக்கம் வரல. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதான் தூக்கம் வரல. உன்னையே பார்த்துட்டே இருக்கணும் போல் தோணுச்சு, அதான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக அவருடைய ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ தான் அப்படியே ஜங்குக்கோட ஐஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிட்டேன். டயர்டா இல்லையா? ம், இல்லை. நிஜமா? இல்லை. ஏன் கேட்குற? தேங்க என்ன பண்ணுற? அதான் டயர்டாக இல்லைன்னு சொன்னல, இன்னும் ரன் போகலாமா? வேணாம் தேவம், ஆல்ரெடி பாடியெல்லாம் ரொம்ப வலிக்குது தேவம். பரவாயில்ல, பார்த்துக்கலாம் தேவம். தேவம் இப்போ தேவம், ஏய் எனக்கு தேங்க்ஸ் சொல்லாதா? டேடி சொல்ல. டேடி சொல்கிறா. டேடி வலிக்குது. டேடி போதும் டேடி. டேடி போதும். போதும் டேடி, வலிக்குது. என்ன வலிக்குதா? ஸ்லோவாக பண்ணிட்டா? ஸ்லோவாக பண்ண. டேடி நீ ஒரு மாதிரி கூப்பிட்றடா, எனக்கு எதுவும் ஆகுதுடா. இப்படியெல்லாம் ஆணுச்சுன்னா அப்புறம் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணணுன்னு தோணுது. டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் செம்மையாக மூவ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த நைட்டை அவ்வளோ அழகாக கொண்டு போகிறாரு. தேங்க்கும் ஜங்குக்கும் அந்த நைட் அவ்வளோ அழகாக பாஸ் ஆகுது. இப்படியே தான் அவ்வளோ அழகாக டேஸஸ் போகுது. இப்போ அப்படியே ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலான்டா. தயாங் அப்படியே கொலா வெறியில் உட்காந்துட்ருக்காரு. ஏன்னா ஜங்குக்கோட ஃபோட்டோஷூட் அங்கே நடந்துகிட்ருக்கு. அதுவும் ஜங்குக் எந்த ஃபோட்டோஷூட்டை பாதியிலே நிறுத்திட்டு போனாரோ அந்த ஃபோட்டோஷூட் இப்போ நடந்துகிட்ருக்கு. நீங்களாம் கெஸ் பண்ண மாதிரியே தான், அதே ஜட்டி விளம்பரம் தான், அதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்போது தயாங் செம்ம கடுப்பில் உட்காந்துட்ருக்காரு. பக்கத்துலேயே ஜிம்மின் உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக சிரிக்கவும் முடியாமல், அவர் வாய்க்குள்ளேயே முணக்கவும் முடியாமல் எதோ பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காரு. தேங்க அப்படியே டவுன் பண்ணி பார்த்துட்டு ஐயையோ பார்க்குறாரு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? சிரிப்பை வேறு கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அவருடைய ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து அவர் லிப்ஸில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக பபியூமாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ தேங்க தான், ஏய் ஃபோட்டோஷூட்னா இதுதான் ஃபோட்டோஷூட்டா? ஆமாம் சார், இதுதான் ஃபோட்டோஷூட். ஏன் நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா? இல்லை பார்த்தது இல்லையா? இதுக்கு முன்னாடியும் ஜங்குக்கோட ஃபோட்டோஷூட் இப்படி தானே நடந்துச்சு. ஜங்குக்கு இது மட்டும் இல்லை, என்னது இப்படி தான் நடந்துச்சு. உன்னது நடந்தால் எனக்கு என்ன கவலை? ஒரு மயிறு கவலையும் கிடையாது. எதுக்காக ஜங்குக்கு இப்படி நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க? சார் இது ஜட்டி விளம்பரம், இப்படி தான் எடுக்கணும், பின்ன வேறு எப்படி எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கேட்டுட்ருக்காரு. என்ன சட்டி விளத்துக்கு இப்படி தான் எடுக்கணுமா? ஏன் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு எடுக்கக்கூடாதா? சார் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்தா எப்படி சார் ஜட்டி தெரியும்? உங்கள் கம்பெனியோட நேம் எப்படி தெரியும்? ஐயோ, இதுக்கு ஜிம்மினியே நடிக்க வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பட்டுக்கு புலம்பிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்க ஜிம்மினுக்கு செம்ம சிரிப்பு வருது. தேங் அவ்வளோ டென்ஷனோட அப்படியே டோன் பண்ணி ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக் செம்ம ஹார்ட்டாக நின்றுட்டுருக்காரு. இது தேங்க் ஒரு மாதிரி என்னென்னமோ பண்ணுது. ஏன்னா இவ்வளோ ஹாட்டாக இருக்கான், இதெல்லாம் நான் மட்டுமே பார்க்க வேண்டியது.
போய் கண்ட நாயெல்லாம் பார்த்துட்ருக்கு. ச்சே, என்னடா அது தேங் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் அவங்க உட்காரவே முடியல. அவ்வளோக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்போ அந்த ஃபோட்டோஷூட் எல்லாம் முடியுது. ஜங்குக்கு அப்படியே எழுந்திரிச்சா அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு போகிறாரு. பின்னாடியே பின்னாடியும் வந்துட்டுருக்காரு. இது ஜிமின் பார்த்துட்டு, ஓகே இப்போ நம்ம போனோன்னா செருப்படி தான் விழுவோம். நம்ம இங்கே எங்கேயாச்சும் இந்த பொண்ணு ஏய் ஏய் ரியா, ஆ ஜமன் இங்கே வாயேன். ம் சொல்லு ஜமன். ஆமாம், இந்த மாதிரி ஜட்டி விளம்பரத்துக்கெல்லாம் என்னெல்லாம் கூப்பிட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் கேட்டுட்டு இருக்காரு. தெரியலையே, தேங்க்ஸ் அவரை தான் கேட்கணும். இதுக்கு மேலே எல்லா ஆடும் எனக்கு மட்டும்தான் வரும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அதெல்லாம் அப்படிதாம்மா. ரெடியாக இருந்துக்கோ, ஓகே? எனக்கு தான் நீ மேக்கப் போட்டு வேணும், சரியா? ம், போட்டு விடலாமே. ஆமாம், தேங்க்ஸ் சார் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாரே, புதுசாக ஒரு ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்டுட்டு இருக்காரு. அது அது வந்து லேடிஸ் வச்சு தான் பண்ண முடியும். என்ன, லேடிஸ் வச்சு தான் பண்ண முடியுமா? அப்படி என்ன அது எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லு, நான் வேணால் ட்ரை பண்ணுறேன், நான் பண்ணி கொடுக்குறேன். அது இல்லை ஜமன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். அம்மா, நான் என்ன கேட்டேன், நீ இப்படி பதறி அடிச்சுட்டு ஓடிட்டுருக்கா? ஏய் வாடா. சார். ஆமாம், நெக்ஸ்ட் ஆட் என்னது? அது சார், அது எதுக்கு உங்களுக்கு? சொல்கிறா மூட்டை. அது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிதுக்கான்னு முழிச்சிட்ருக்கான். டேய், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அது ஒரு நிமிஷம் இங்கே வாங்களேன். என்னடா, ஏதாவது ரகசியம் சொல்ல போறியா என்ன? நான் என்னடா கேட்டேன்? அடுத்த ஆடு என்னன்னு தானே கேட்டேன். என்ன? ஆமாம் சார். ஐயோ, போச்சு என் மானமே போச்சு. ரியா, சார் எனக்கு வேலை இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு ரியா தெரிச்சிட்டு ஓடிடுறா. ஐயோ ஜிமினா, அவசரப்பட்டியடா, செய் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ அப்படியே இந்த சைட் போனோம் அப்படின்னா ஜங்குக் அப்படியே அந்த ஷர்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போது அந்த டோர் அப்படியே க்ளோஸ் ஆகுது. அந்த சத்தத்தை கேட்டுடனே ஜங்குக் அப்படியே டோன் பண்ணி பார்க்குறாரு. இங்கே என்ன பண்ணுறா? என்னடா பண்ணிருக்கா? ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு வந்தா, ஏன்னாச்சு? கையெடுத்தா என்ன தான் பண்ணுற? என்னது இது? இப்படி தான் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் நடக்குமா என்ன? ஏன் உனக்கு தெரியாதா? நீ பார்த்தது இல்லையா என் ஃபோட்டோ ஷூட்டை? அப்படியே நான் இப்படி கேட்டுட்ருக்கா? ஃபஸ்ட்டு தெரில, நானும் எல்லாத்த மாதிரி பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் அந்த ஷர்ட் நகராதா அப்படின்னெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது கடுப்பாகுது, செம்ம கடுப்பாகுது. நான் மட்டுமே பார்த்து ரசிக்க வேண்டியதா, மற்றவெல்லாம் பார்க்கும்போது செம்ம இரிட்டேட் ஆகுது. அப்படியா? அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இதை ஸ்டார்ட் பண்ணதே நீ தான். ஐயோ, எனக்கு இப்போ அது ஏன்டா பண்ணேன்னு இருக்குடா. வேணா ஜிமினை பண்ண சொல்லலாமா? என்ன விளாட்றியதையா? அவ்வளோதான், இன்னொரு 1 or 2 ஃபோட்டோஸ்குள்ளே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இந்தா முடிஞ்சிருமா? என்னடே, விட்டு அவனை ஜட்டியோட நிற்க வச்சு எடுத்துருவாங்க போல இருக்குது. எனக்கு செம்ம கடுப்பாகுது தெரியுமா? தயா, என்னடா அடுத்த ஃபோட்டோ ஷூட் கொன்றுவான் உன்னை. இந்த மாதிரி மட்டும் போய் நின்ட்டேன்னா எனக்கு வெறியாவது தெரியுமா? நான் மட்டுமே பார்க்க வேண்டியது அதெல்லாம். எவங்க எந்த எந்த டீ ஏன் அப்படி டென்ஷன் ஆகுற? பின்ன அடுத்த ஃபோட்டோ ஷூட் சட்டி ஒன்றிக்க போறியா? எனக்கு செம்ம கடுப்பாகுது. எங்கே போனான் அந்த மேனேஜரு? அவனுக்கு இருக்கு எனக்கு சாவு. என்ன பண்ணுறதையா? சங்கு கையட, நான் போகணுண்டா, தள்ளுறா. உன்னை விட மாட்டேன். நீ இப்போ போனேன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தேவம், இது பாதிலாம் ஸ்டாப் பண்ண முடியாது தயா. அவ்வளோதான், இன்னொரு 1 or 2 ஃபோட்டோஸ் தானே, அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் தயா. அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு ஆட்லேயும் நடிக்க மாட்டேன். போதுமா? உன் கூடவே இருக்க போகிறேன். ஓகேவா?
நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்? தேங் பாட்டுக்கு காய்ச்சி பூச்சின்னு கத்த ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு செகண்ட் கூட யோசிக்காம தேங்கோட ஃபேஸை அவ்வளோ அழகாக கப் பண்ணிட்டு தேங்கோட லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. தேங் எதுவுமே பேசாமல் அப்படி சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. கிஸ் பேக் பண்ணல, ரொம்ப சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. ஜங்குக் ரொம்ப அழகா தேங்கோட லாயல் லிப், அப்பர் லிப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஜங்குக் அப்படியே அந்த கிஸ்ஸை ரொம்ப அழகாக ரிலீஸ் பண்ணிட்டு, ஓகே ஒரு 2 ஃபோட்டோ ஷூட் மட்டும் தான் இருக்கா, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போகலாம், ஓகேவா? ஓகே ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சுருப்பாரு. இப்போது தாங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜங்குக்கோட கையை பிடிச்சா அப்படியே அவ்வளோ ஃபோர்ஸாக இழுக்கிறாரு. இழுத்த அந்த வாளோட சேர்த்து அப்படி பின் பண்ண மாதிரி பிடிக்கிறாரு. தேங் என்ன பண்ணுறா, விட ஒரு 2 ஃபோட்டோ ஷூட் தானே, அதை முடிச்சுட்டு வந்துடுறான். சரியா? ஓய் இப்போ என்ன பண்ண நீ? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. ஏய் என்ன பண்ணேன்னு கேட்டேன். தேம் தேம் கையெடு தேம் கை. என்ன பண்ண? அது நீ கத்திக்கிட்டே இருந்தா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் கிஸ் பண்ணேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. விடுதேன் தான் விடுதேன், நான் போகணும் தான். 2 ஃபோட்டோ ஷூட் தானே, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? தலை இன்றைக்கி ஃபோட்டோ ஷூட் கேன்சல். ஏன்னா கேன்சலா? யாரும் என்கிட்ட எதுவும் சொல்லலையே. நான் சொல்கிறேன்ல, ஃபோட்டோ ஷூட் இன்றைக்கி கேன்சல். எதுக்கு கேன்சல்? ஏன் கேன்சல்? ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு மாடலிங் இருந்தால் தானே பண்ணுவாங்க. ஏன்? நான் தான் இருக்கேன்ல, நான் இங்கே தானே இருக்கேன். இங்கே தான் இருக்கியா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் பெட்ரூமில் இருப்பா. என்ன நீ தள்ள, நீ பேசுறது ஒன்றும் சரியில்லை, நான் போகணும். என்ன போறியா? உன்னை விட்டால் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவம் என்ன பண்ணுற தேவம் வேணாம் தேவம் விளையாடாத தேவம். இல்லையே, நான் சீரியஸாக தான் இருக்கேன். இன்றைக்கி மார்னிங் கான்சல், இன்றைக்கி எந்த ஒரு ஃபோட்டோ ஷூட்டு கிடையாது. எனக்கு நீ கிஸ் பண்ண உடனே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோ ஷூட்டில் என்னடா இவ்வளோ ஹாட்டாக இருக்கா, நான் பார்த்த உடனே அப்படியே ஒன்று தூக்கிட்டு போய் வச்சு செய்யணும் போல் தோணுச்சு. அதான் நீ இந்த சைட் வந்த உடனே பின்னாடியே ஓடி வந்துட்டான். என்ன அழகாக வச்சுருக்க பாடியா. தேயம் தேயம் தேவங்க என்ன பண்ணுற தேவம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்காரு. தேங்கோட ஹேண்ட் அப்படியே ஜங்குக்கோட பாடி ஃபுல்லாக அப்படியே ட்ராவல் ஆகிட்டுருக்க. இப்போது தேங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேகமாக போய் அந்த டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே டவுன் பண்ணுறாரு. ஜங்குக் அப்படியே ஒரு வைட் ஐஸோடு பார்த்துட்ருக்காரு. தேங் என்ன பண்ணுறதையா? தேங் அப்படியே அவருடைய ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அந்த ஷர்ட் அப்படியே கீழே விழுகுது. ஜங்குக் அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ தேங் அப்படி கிட்ட வந்து ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, அப்படியே ஜங்குக்கை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப ஹார்ஷாக அவ்வளோ ஹார்ட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக் அப்படியே தேங்கோட ஷோல்டர் அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாரு. ஏய் ஏண்டா இவ்வளோ டைட்டாக பிடிக்கிறா, வலிக்குது தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. உன்னை இப்படி பார்த்த உடனே எனக்கு அப்படியே ஃபுல்லாக பார்க்கணும் போல் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தேங் அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப அழகாக ரொம்ப சாஃப்டாக ஜங்குக்கோட அப்பர் லிப் லோயர் லிப் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டே ஜங்குக்கோட பாடி ஃபுல்லாக ஒரு ஹேண்டை வச்சு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. இது ஜங்குக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆக்குது. ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய 2 ஐஸையும் அவ்வளோ டைட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய 2 ஹேண்டையும்
அவ்வளோ டைட்டாக அப்படி க்ளோஸ் பண்ணி கிஸ் பேக் பண்ணாமல் ரொம்ப சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. இப்போது ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மேலே ஆகுது. இப்போ தான் சடனாக அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த டோர் கிட்ட போகிறாரு. அந்த டோரை நல்லா லாக் பண்ணிட்டு அப்படியே டோன் பண்ணுறாரு. ஜங்குக் அப்படியே அவருடைய ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா தயாங் அந்த டோர் கிட்ட நின்றுட்டுருக்காரு. இப்போது ஜங்குக் தயாங் போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன கேட்டேன்? இல்லை போறியான்னு கேட்டேன். ஏன்? போட்டா அது போட்டா வேணாம் போகாத என் கூட வேறு. இப்போ என்ன பண்ணிட்டுருந்தியோ அதை அப்படியே கண்டினியூ பண்ண. நீ தானே சொன்ன ஏதோ ஃபோட்டோ ஷூட் அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போது ஸ்டாப் பண்ணதை கன்னியூ பண்ணதையா ஏன் ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவ்வளோ க்யூட்டாக கேட்குறாரு. இப்போ தான் அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவருடைய ஷர்ட் பட்டன்ஸை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் அப்படியே ஜங்குக்கு பார்த்துக்கிட்டே ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஒவ்வொரு ஸ்டெப்பாக கிட்ட வந்துட்டே இருக்காரு. ஜங்குக் ஒரு குட்டி ஸ்மைலோட அப்படியே தேங்க மட்டுமே பார்த்துட்ருக்காரு. தேங்குமே அவ்வளோ க்யூட்டாக ஒரு குட்டி ஸ்மைலோட ஜங்குக்கு பார்த்த மாதிரி அவருடைய ஷர்ட் அப்படியே அந்த ஃப்ளோரில் கீழே விழுகுது. அப்படியே கிட்ட வந்துட்டே இருக்காரு.